ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நீங்கள் விரும்புவதை வணங்குங்கள். ஓகே, நம்பிக்கை இல்லைன்னா வணங்க மாட்டேன்னு போயிட்டு. ஓகே, மனிதராக நாங்க நல்ல விஷயத்துல ஒன்னா செயல்படுவோம். இப்ப ஜோசப் விஜய் வாயே திறக்கல, ஆனா ரொம்ப அழகா போட்டுருச்சு. ஜோசப் விஜய்னு திருப்பி திருப்பி சொன்ன காரணம் நீ ஒரு கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன் தமிழன்ட்ட வெறுப்பதான். ஆமா. அப்போ இனி தமிழ்நாட்டுல ஹிந்துத்துவ அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவினுடைய ஆலோசனை பெற்றுத்தான் இவர்கள் வந்தார்கள் என்ற ஒரு கடும்போக்கு செயல்பாடு போய்கொண்டிருக்கிறது. 16 மாநிலத்தில் பிஜேபிக்கு தாராபாத்து கொடுத்துட்டு கடைசியில் தமிழ்நாட்டையும் தாராபாத்து கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. இஸ்லாமிய ஓட்டும் நிறைய விஜய்க்கு போயிருக்குன்னு கேள்விப்படுறோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இங்கே தொடர்ந்து நம்ம வெளிநாட்டு செய்திகளை நம்ம தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்களோட கலந்துரையாடல் பண்ணுறோம். இதில் எப்படின்னா ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறதான். இதுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அல்லது பின்னூட்டத்தில் இருக்கட்டும் நிறைய இடங்களில் இப்போ இங்கே ஜெம் டிவியில் இல்லாமல் என்னோட கசாலி டி கோட்லேயே அவர் சுஃபியான் அவரோட சேர்ந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்டேஷன். இது மட்டும் இல்லாமல் வேறு சேனலில் பேசுகிறதுல பின்னூட்டத்தில் வருது, அவர் எங்கே அப்படின்னு பின்னூட்டத்தில் வருது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பேசுகிறதுல ஒரு டீக்கடை பெஞ்சு அப்படிங்கிறதான் இது சரியான ஒரு வார்த்தை. சரி, இன்னைக்கு நம்ம உள்ளூர் அரசியல் வழக்கம் போல் தொடர்ந்து உள்ளூர் அரசியல் பேசுகிறோம். உள்ளூர் அரசியலில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நடந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோட இன்னொரு 9 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிறதான் இது செய்தி. அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு சின்ன அலசல் கலந்துரையாடல் அவரோட நம்ம பேச போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார். சரி, இதுதான் நம்ம இப்போ முன்னரே சொன்னதில் உங்களுக்கு தெரியுது. அதாவது பதவி ஏற்றுட்டாரு. ஏன், எப்படி, எதற்கு 9 பேர் இன்றைக்கு ஏற்றிருக்கிறார்கள். அவரோட சேர்த்து 10 பேர். ஆமாம், அவரோட சேர்த்து. அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. நான் எப்போ வேணாலும் பிறப்பால் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். சந்தோஷமான செய்தி. ஆமாம், ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெறுப்பின் தலைவன் ஹெச் ராஜா ஒரு அநியாயக்காரன் தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவேன்னா, நாம எல்லாருமே மதம் ஜாதியை பார்த்து பழகுறதே இல்லை. நான் சொல்றது அவருக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், விஷச்செடி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே கொஞ்ச நாள் தான் அந்த உலகத்துல வாழ போறோம். நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் எல்லாத்துக்கும், உள்ளத்தின் நீங்கள் விரும்புவதை வணங்குங்கள். ஓகே, நம்பிக்கை இல்லைன்னா வணங்க மாட்டேன்னு போயிட்டு. ஓகே, மனிதராக நாங்க நல்ல விஷயத்துல ஒன்னா செயல்படும். அதுல இந்த நம்பிக்கை. ஆனா இவனுக்கு என்ன தெரியுமா, அந்த பாரதிய ஜனதா ஹிந்துத்துவாவுக்கு எப்ப பார்த்தாலும் விஷத்தை தான் கக்குறது. இதெல்லாம் எனக்கு கடுமையான அவங்க பொழப்பாதானே, அதை வச்சுதான் ஓட்டுவாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, வந்த உடனே திருப்பரங்குன்றத்தை எடுத்தாங்க. கடைசியில நீ 2.5% நின்ட்ட. இன்னைக்கு காலையில வந்தவுடனே சைமன்ங்கிற பேரையும் செபாஸ்டியன் சைமன் அவரை கேவலப்படுத்தினாங்க. அவரு கடைசியில கிளீனா முருகன் சொல்லி வேலை தூக்கிட்டு குத்திட்டு அவரு போயிட்டாரு. இப்ப அவரு கடைசியில பார்ப்பன கடப்பாருன்னா இவனு எச் ராஜாவுக்கு வாயை திறக்காம வாயில ஒரு சீல வச்சுட்டாரு. அவர் இதுக்கு மேல மோசமாயிட்டாரு. அவரு கீழே போயிட்டாருன்னு வைங்களேன். 4% கீழே போயிட்டாரு. பார்ப்பன கடப்பாருன்னு தூக்கிட்டு போனா இங்க வேலைக்கு ஆவாது. இப்ப ஜோசப் விஜய் வாயே திறக்கல, ஆனா ரொம்ப அழகா போட்டுருந்துச்சு. ஜோசப் விஜய்னு திருப்பி திருப்பி சொன்ன காரணம் நீ ஒரு கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன் தமிழன்ட்ட வெறுப்பதான். இந்த தமிழனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உடனே தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தார்கள். அதிமுகவுக்கு ஓட்டு போடு, திமுகவுக்கு ஓட்டு போடு, அது கவலை இல்லை. எல்லா இனக்குழுக்களும், எல்லா சமூகங்களும், எல்லா மக்களும், தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், அனைத்து இடைநிலை சாதிகள் எல்லோரும் இணைந்து ஜோசப்புக்கு ஓட்டு போட்டாங்க. அங்க ஜோசப் கிறிஸ்தவனா பார்க்கல, முஸ்லீமா பார்க்கல, இந்தா பார்க்கல, தலித்தா பார்க்கல, யாரும் பார்க்கல. அவர் எல்லா இடத்துக்கும் ஒரு மனிதன். அவர் எல்லா இடத்துக்கும் போய் அந்த ஒரு காமனான ஆளு அப்படின்னு தர்காவு பண்ண பள்ளியா சொல்லி பாருங்க. He's contested electoral process. அவர் வெற்றி பெற்றார். ஆமா, அதான உண்மை. ஆமா. அப்போ இனி தமிழ்நாட்டுல ஹிந்துத்துவ அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை. இனி இல்லை, எப்போதுமே வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு. அதனால 11% இருந்த பாஜக இந்த ஹெச் ராஜா போல வெறுப்ப விஷத்தை கக்குறதுனால இன்றைக்கு தலைப்பே ஜோசப் சி விஜய் என்று போட்டது எம்ஐ போன்ற மதச்சார்பினை பேசுபவர்களுக்கு சந்தோஷம் அளித்தது. பாயிண்ட் நம்பர் 1. சரி. பாயிண்ட் நம்பர் 2 என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம்
கடந்த காலங்களில் செய்த தவறுக்கு மக்கள் பாடம் கற்பித்திருக்கிறார்கள். 50 வருஷம் அல்ல 60 ஆண்டுகளாக ஆக போகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 இப்பொழுது 59 வருஷம் ஆச்சு. ஆனா அடுத்த 27ல 60 வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும். ஆமா. ஆனாலும் இதுவும் கழகம்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழர் தாவேகா, தமிழர் வெற்றி என்னது தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். அப்ப கழகம் என்பது எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. ஆனால் இங்கும் பெரியார் இருக்கிறார், அங்கும் பெரியார் இருக்கிறார், அங்கும் பெரியார் இருக்கிறார். ஆமா, அண்ணா வந்து வார்த்தையில இருக்காரு, அங்க வந்து படத்துல இருக்கிறார். அஞ்சலி இருக்கிறார். எல்லாமே தமிழர்களுக்கான ஒரு அம்பேத்கர், பெரியார் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சரி. இப்பொழுது திமுகவினுடைய ஆலோசனை பெற்றுத்தான் இவர்கள் வந்தார்கள் என்ற ஒரு கடும்போக்கு செயல்பாடு போய்கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுக்கும் இடதுசாரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வந்துட்டாங்க. ஆமா, எல்லா தலைவர்களும் வந்தாங்க. ஓகே, எல்லாம் தொப்பி போட்டு வந்தாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், ஓகே, இவர்கள் நல்ல போக்கில் தொடர்வார்களே. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் தொடர்ந்து பயணிக்கணும் ஒன்னும் சட்டம் இல்ல. இடதுசாரிகளுக்கும் சட்டம் இல்ல. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வெறுப்போட சண்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க செஞ்சது பெரிய தப்பு, துரோகம். ஒரு காப்பியை குடிச்சு டீயை குடிச்சிட்டு இங்க வாங்க, நம்ம 2 பேருக்கும் அரசியல் ரீதியா கருத்துப்பாடு உண்டு, ஆனா நாம ஒன்றுதான். இப்ப நான் வந்து பாஜக வரல, அதுக்காக நான் போய் ஆதரவு கொடுக்க போறேன். ஒரு டீயை குடிச்சிட்டு அறிவாலயத்துல தலைவர்கள் எல்லாம் போய் பேசுறதுதான் முறை. எதுவும் பேசாம வெளியே உட்கார்ந்து தேவையில்லாம பேசினது நீண்ட கால வெறுப்புக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டுட்டு யாருக்கு. ஆமா, இந்த இடத்துல ஒரு இடைச்சர்கள். இந்த இதுக்கு முன்னாடியே நானே இங்க பேசியிருக்கேன். ராகுல் காந்தி தான் பிஜேபியோட பி டீமு, 16 மாநிலத்துல பிஜேபிக்கு வந்து தாராபாத்து கொடுத்துட்டு கடைசியில் தமிழ்நாட்டையும் தாராபாத்து கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்றாரு. எப்படி பார்த்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆளை உள்ள வச்சு விட்டு ஆழம் பார்த்து பிரச்சனை பண்ணி இப்படி பாடா படுத்துறாரு. அதனால காங்கிரஸ் வந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி இந்திய அளவுல விளங்காது அப்படிங்கிறது தான். சரி, நீங்க தொடருங்க. இப்போ இதற்கு இடையில நம்ம இப்போ பேச போற விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் நேத்து தொல் திருமாவளவன் பதவி கேட்டான்னு சொன்னாங்க. அப்ப அவர் கேட்கறதுல தப்பு இல்லை, நானே பேசுறேன். ஏன்னா இந்த இக்கட்டான நேரத்தில் 2 எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய சாத்தியம். அப்படி என்றால் அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இடத்தை கேட்பதில், ஒரு பதவியை கேட்பதில் தப்பில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் பெருந்தன்மையாக சொன்னார், எங்களுக்குன்னு ஒரு we have some protocol. அதனால நாங்க வந்து பல பிரச்சனைகள் டிசென்டா இருக்கும்போது எங்களுடைய செயற்குழு, மத்திய குழு உறுப்பினர்கள் அனைத்தும் ஆலோசனை நடத்தி அதை தீர்வு எடுப்பதற்கு ஒரு 48 மணி நேரம் ஆயிட்டு. ஆனா ஊடகவியலாளர்கள் எல்லாரும் ஏதோ பேரம் பேசினான்னு தவறான பதிவுகளை மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது ஏற்புடையது அல்லன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப அவர் வெளியே இருந்து தான் ஆட்சி ஆதரவு கொடுக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்காங்க. இன்னும் பதவி கொடுக்கல இன்னைக்கு, ஆனா இன்னும் 2 நாள் அது கொடுப்பாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியே இருக்கு. இடதுசாரிகள் ஏற்கனவே வெளியே இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளியே தானே. ஆமா, அதுல 6+1 7 பேர் வெளியில இருக்காங்க. 6+1 எப்படி இல்ல, ஐஎம்எல் 1 தானே. ஐஎம்எல் 2னா 2மே ஏணிச்சுனாமா. ஆமா, 2 ஏணி தான். அப்ப 8 பேர். 8 பேரும் வந்து 12 8 20. ஆமா, ஒண்ணு போகுது இல்ல. ஆமா, 12 8 20. சபாநாயகர் வந்து அவர் விருப்போட்டு போட்டுருவார். விருப்ப ஓட்டிங்க வந்து அதை கணக்குல எடுக்கக்கூடாது. இப்ப ஒரு தொகுதி போட 20, அந்த பெரம்பூர்ல ஜெயிப்பாங்க இல்லையா, இது பெரம்பூர் இல்ல திருச்சியில ஜெயிப்பாங்க இல்லையா, திருச்சியில ஜெயிச்சா 21,000 ஆயிரம். கரெக்ட். இது ஒரு செய்தி. இப்ப நம்ம இப்போ ஒன்னும் பேசக்கூடாது, இன்னைக்கு பேசுறதுக்கு செய்தி தான் இல்ல. இது நான் உங்ககிட்ட கேட்க வந்தது முக்கியமான விஷயம். இவர் ஏன் ஜெயிச்சாருன்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. ஆனா திமுக ஒரு மிக பிரமாண்டமா அப்படி நலத்திட்டங்கள் உண்மையிலேயே பாராட்டுதல் அளவுக்கு நலத்திட்டங்கள் எக்கச்சக்கமா பண்ணாங்க. ரொம்ப கட்டுக்கோப்பாங்க, எல்லாம் கரெக்டு தான். எங்க கோட்டை விட்டாங்க? உங்களோட புரிதல் படி எங்க கோட்டை விட்டாங்க? ஏன்னா எனக்கு வந்து 1-2 பாயிண்ட் இருக்கு, அதையும் நான் வந்து நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். எங்க கோட்டை விட்டுப்பாங்க? திமுக எங்க கோட்டை விட்டாங்கன்னா, மொத்தத்துல திமுக மீது கடுமையான வெறுப்புக்கு காரணம் அவர்கள் இந்த வாரிசா வந்தாங்க பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. ஆமா, விஜய் யாருக்கும் தெரியாது. ஓகே, சினிமா விஜய் தெரியும், அரசியல் விஜய் யாருக்கும் தெரியாது. அவர் கூட வந்து ஆதவ அர்ஜுனன், அது தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தான் செங்கோட்டையன். அது பழைய ஆள். அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்கு பாருங்க. சசிகலா அம்மா வந்து அவரை முதலமைச்சராக ஆக்கும்போது எனக்கு வேணாமா, எனக்கு முடியாது போயிட்டார். ஆமா, அவ்வளவு பெருந்தன்மையான.
1975 அரங்கநாயகத்தோடு அரசியல்ல சேர்ந்த 24 வயசு இளைஞன் தான் சேக்கோடி. ஆமா, ஓகே. ஒரு பண்பாளர். அவர் மூத்தவர். அவர் தான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு உரைக்கல், ஒரு ஆணி, ஒரு அச்சாணின்னு சொல்லலாம். சரி. அது போக நிர்மல் குமாரோ மற்றவர்கள் எல்லாம் யாரும் வந்து யாருக்குமே தெரியாது. புதுசு, அரசியலுக்கு புதுசு, மொத்த டீமும் புதியது. ஒரு இளம் பெண் பிள்ளை கூட வந்தாங்க. ஆமா, பிரபுன்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. பிரபு வந்து பல் டாக்டர், காரைக்குடியில எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி வந்திருந்தாங்க. சீமானை எதிர்த்து ஜெயிச்சவர். அவர் ரொம்ப முக்கியமான விஷயம். சீமானை எதிர்த்து காரைக்குடி தானே அவரு. காரைக்குடி. சரி. இப்ப இவர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், முதலில் அதிமுக திமுகவுக்கு மீது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருந்தது. இவர்களே ஆட்சி செய்யறாங்க, அரைச்சமாவே நல்லாட்சி தானே பண்ணாங்க. நல்ல ஆட்சி இல்ல, அதுக்கு நியூட்ரலா ஆட்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. பாரதிய ஜனதாவையே மக்கள் தேர்ந்தெடுக்க விரும்பல. ஓகே. இப்ப அதற்கு மாற்றமாக ஒரு புரட்சிகரமான இளைஞர் கூட்டம் ஒண்ணு தமிழ்நாட்டில் பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்தினாங்க. சோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேணா, பாரம்பரியமாக திமுக வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் இந்த முறை அநேகமாக ஃபுல் ஓட்டு தாவைக்கு தான் போட்டிருக்காங்க. நிறைய போட்ட கேள்விப்பட்டான். நிறைய போட்டிருக்காங்க. அவங்க 3% இருக்கான்னு வச்சுங்களேன். ஓட்டு போட்டதுல 3% 15 லட்சம் பேர். அதுல 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட கரெக்டா போடக்கூடிய ஆட்கள் அது கரெக்டா போடுவாங்க. அந்த மாதிரி ஆச்சு. அது போக நம்ம இன்னொன்னு கேள்விப்பட்டது, 38 லட்சம் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம முதல்ல பேசும்போது என்ன சொன்னோம், கிட்டத்தட்ட 30 லட்சம் இஸ்லாமியர்கள் திமுக ஓட்டு போடவும் சொன்னோம். ஆனா இஸ்லாமிய இருந்த இடத்துல பெருவாரியா திமுக இருந்த இந்த சம்பந்தப்பட்ட நிறைய ஜெயிச்சிருக்காங்க இஸ்லாமிய இருந்த இடத்துல. ஆனாலும் வேற நிறைய இடங்கள்ல இஸ்லாமிய ஓட்டும் நிறைய விஜய்க்கு போயிருக்குன்னு கேள்விப்படுறோம். இளைஞர்கள் பெண் பிள்ளைகள் ஓட்டு எல்லாம் போயிருக்கு. இஸ்லாமிய பெரியவர்கள் 50 வயது 60 வயது எல்லாம் போடல. அது வழக்கம் போல திமுக ஓட்டு. ஆமா, அது அதே மாதிரி நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கடலோர மாவட்டங்கள்ல வரும், பலமுறை சொல்லிட்டேன். இதுல ரொம்ப முக்கியமான சொல்ல, அப்படி எல்லாருடைய வாக்கை பெறும்போதுதான் அவர் 1,70,00,000 வாக்கை பெற்றிருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக பத்தின ஒரு விஷயம். இப்போ சமீபத்துல டீட்டெயில் வந்து எனக்கு கிடைச்சது. நிறைய பேருக்கு படிச்சிருப்பாங்க, கிடைச்சிருக்கும். துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து என்ன சொல்றது, திமுக கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒரு கட்சியில இருந்தா கூட அவங்க வந்து கோயிலா போவாங்க, கடவுள் நம்பிக்கை ரொம்ப உள்ளவங்க. அவங்கள வந்து அந்த வீட்டுல யாருமே தடுக்கல. ஓகே, அது அவிஷ்டம் இல்ல அப்படிங்கிறது பெருந்தவங்க எல்லாம் விட்டு கொடுத்தாங்களா. அவங்க வந்து ஸ்டாலின் குளத்தூர்ல கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுல வந்து தோத்தாரு. என்ன காரணம்? ஷாக் ஆகும்ல, வெளியில் உள்ளவங்களுக்கு அவ்வளவு ஷாக்கு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு ஷாக் ஆகும்ல, என்ன நல்லா பண்ணல. ஏன்னா குளத்தூர் தோல்வி அடைந்தார். குளத்தூர்ல பார்த்தா இலச்சி வச்சுக்க நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறார். என்ன நல்ல பண்ணல அப்படின்னு கட்சிக்காரங்களை கேட்டா நிறைய பூசி மெழுகி எல்லாம் மழி போட்டாங்கல்ல. அவங்க வந்து ஒரு 3 டீம் ரெடி பண்ணாங்களாம். நாம கேள்விப்பட்டதில்ல. இதுல எந்த அளவு தரவுகள் உண்மையை போயிலாம் தெரியாது. இருக்கா அவங்களும். எனக்கு வந்த தகவல் வந்து 3 டீம் சம்பந்தமே இல்லாம தெரிஞ்சு கொள்ளணும்ல. தெரிஞ்சாதானே ஏன் தோத்தோம். அதாவது ஒரு தலைவர் இத்தனைக்கும் அந்த தொகுதியில் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனா ஏன் தோத்தனதுக்கு 3 டீம் ரெடி பண்ணி அங்க வந்து செக் பண்ற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில ஒரு 10 டீம் இளைஞர்கள், அந்த டீம் வந்து வீடு வீடுக்கு கரெக்டா போய் எல்லா இடமும் வந்து பரப்புரை கரெக்டா பண்ணாங்க. தலைவர் இடத்துல அப்படி பண்றதுக்கு ஆளே இல்லை. நம்ம தான் எல்லாம் நம்ம தான் ஐயா அப்படின்னு எல்லாம் வந்து மேம்போக்கா ஒரு மாதிரி ஏமாத்திட்டாங்க. நம்பர் 1 அதுக்கு வந்து முதல்ல சேகர்பாபு தானே ஏமாத்திட்டாங்க. நம்பர் 1 ஏமாத்திட்டாங்க. நம்பர் 2 வந்து அங்க வந்து தனிப்பட்ட முறையில் அந்த சாதாரண பெண்கள் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, வந்து ஐயா நல்லவர் தான், நிறைய பண்ணியிருக்காரு, ஆனா எங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நாங்க மனு கொடுத்தா அது போய் சேரவே இல்லை. கீழே உள்ளவனும் கோல் பண்ணு. அப்போ அந்த கீழே உள்ள பண்ணாங்கல்ல, அப்போ என்னன்னா சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான கிரீவன்சஸ் இருக்குல்ல, எளிய மக்கள் சொல்றோம் இல்லையா, அந்த எளிய மக்களோட கிரீவன்சஸ் மேல போய் சேரவே இல்லை. சேராதுல்ல, சேரணும்ல, சேர்ந்தாத்தானே ஒரு கட்சி அரசாட்சி. சேரவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த தரவுல நம்பர் 3 வந்து முதலமைச்சர் நம்ம தான் இங்க தொகுதி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு, ஆனா கரெக்டா தொகுதிக்கெல்லாம் போறாரு வர்றாரு எல்லாம் செய்யறாரு. அந்த லோக்கல் இருக்கிற ஆட்களோட அடாவடியை கண்டுக்கவே இல்லையா. கண்டுக்கடை இல்லைன்னா கண்டுக்கிடாம நல்லவன மாதிரி நடிச்சு என்னன்னா வெளியில மேம்பூச்சா இப்ப வந்து நம்ம 1,30,31 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். கடைசி ஒரு 5,000 ரூபாய் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் தேர்தலில் வந்து ஓட்டு காசு கொடுத்தோம், நல்ல பேர் இருக்கு, இதை பண்ணும் அதை பண்ணும், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எல்லாம் சொல்லி மேம்போக்கா எல்லாம் பண்ணிட்டு மிதப்புல இருக்காங்க. இது அவங்க எடுத்த அந்த 3 இல்ல, அவங்க மிதப்புல இல்லாம ஒர்க்கு பண்ணாலும் ஓட்டு உள்ளாது. ஏன்னு கேளுங்க, இது வந்து ஓட்டு விழுந்திருக்கும். ஏன்னு கேளுங்க, ஓட்டு விழுந்திருக்கும். ஏன்னா எப்படி ஓட்டு விடும்?
அவங்க தான் நீங்க சொல்றீங்க ஒரு பாயிண்ட், கீழே உள்ளவங்க அடாவடி பண்ணிட்டாங்க. அதான் எப்ப ஓட்டு இருக்குன்னா கீழே தன்னோட கேடர்ஸ் வந்து எளிய மக்களோட அடாவடி பண்ணாம, எப்படி விழும்? அடாவடி பண்ணாம இருந்தா விழுந்திருக்குமே. அடாவடி பண்ணலன்னா விழும். விஷயம். இப்ப பெரம்பூர்ல ஒரு லேடியை பாக்குறேன். ஓகே. அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, தலித் அம்மா, ம் 3000 ரூபாய் திமுக காரங்க எனக்கு கொடுத்தாங்க. சரி. எவ்வளவு கொடுத்தாங்க? 3000 ரூபாய். அந்த அம்மா சொன்னாங்க பிரியாணி பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தாங்க கல்யாண வீட்டுல. சரி. இப்ப நீங்க எதுக்குமா ஓட்டு போட்டீங்க? நான் வந்து பிகிலுக்கு போட்டேன்னு சொல்லிச்சு. சரி. பிகில்னா எனக்கு அவ்வளவு தெரியல. சரி, ஓகே. அப்புறம் ஒரு படம் வந்திருக்குன்னு அப்புறம் தான் தெரியும். படம் பேர் பிகிலா? பிகில் படம். பிகில். அதான் அந்த அம்மா விசில் வந்து இங்க பிகில்னு சொல்லுவாங்க. ஓ, விசில தான் பிகிலுங்க. விசில். ஆமா, விசில் இருக்குல்ல. எனக்கு புரியல. பக்கத்துல ஒருத்தர் கேட்டார், நண்பர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன் என்னது பிகில்னா என்ன? ஓகே. ஏங்க அதுதாங்க விஜய் கட்சின்னா. சரி. விசில்னா எனக்கு தெரியும், பிகில். ஓகே. அப்ப நான் கேட்டேன், ஏமா 3000 ரூபாயை வாங்கிக்கிட்டு தப்பு இல்லன்னு கேட்டேன். ம். அப்புறம் அந்த அம்மா டக்குன்னு சொன்னா, இல்ல சார் நான் உதயஸ்ரீன்னு தான் போட்டாங்க. சரி. அப்ப இது புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சு சரி, நம்ம மாத்தி போட்டாங்க. சரி. இது ஒரு பக்கம் இது இருக்கு. ஒண்ணா அராஜகத்தை யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. இன்னொன்னு, அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா இது வெளியில அங்க இங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிற தரவு இல்லாம ஒரு சின்னதா எனக்கே ஏற்பட்டது. திமுக ஆளால முகமது அனீஸ்னு ஒரு ஆளு, ராமநாதபுரம் வண்ணாங்குண்டை சேர்ந்த ஆளு, சென்னையில வந்து அவரோட மச்சான் ஐதருஸ்னு ஒருத்தர் வந்து திமுகவோட ரொம்ப ரொம்ப நெருக்கமா துபாயோட கனெக்ஷன்ல இருந்தாலு. ஓகே. அந்த ஆளு இறந்து போயிட்டார் ஐதருஸ்னு. ஓகே. இதெல்லாம் நடந்து 2.25 வருஷமா நான் வந்து திமுக அவ்வளோ பேர்ட்டையும் பேசுறேன், அறிவாலயம் போறேன், அப்புறம் டிஜிபி ஆபீஸ், கமிஷன் ஆபீஸ் வந்துறாங்க, ஆபீஸ் உடைக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறேன், வடபள்ளி போலீஸ் ஸ்டேஷன் போறேன், கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். இப்போ கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஓகே எப்போ 14ஆம் தேதி அது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அடுத்து நம்ம தான் வர்றோம் அப்படின்னு தெனாவட்டில் கோர்ட் கேஸ் நடந்திருக்கும் போது உடைக்கிறாங்க. வந்து பார்த்தா ஏற்கனவே போலீஸ் காசு. நீங்களே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பயங்கரமா லட்சம் பாதிப்பு. நான் முக்கியமா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பாதிக்கப்பட்டிருக்கு. என்னோட லைஃப் அது மட்டும் பெரிய அளவுக்கு எத்தனை பாதிக்கப்பட்டு. நீங்க திமுகவுடைய தலைமையை பார்த்திருக்கீங்க. திமுக தலைமைனா அறிவாலயத்துல போய் அன்பகம் கலைன்னு ஒருத்தரை பார்த்து பேசுறேன். சரி. போலீஸ் ஆபீசர்களை பார்த்திருக்கீங்க. போலீஸ் ஆபீசர்ல இருந்து டிஜிபி பார்க்கல, டிஜிபி ஆபீஸ்க்கு அப்புறம் போனா, அப்புறம் வந்து இங்க டிசி ஆபீஸ் ஜேசி இவர் வந்து சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் டிசி அங்கீத் ஜெயின், அப்புறம் கமிஷனர் ஆபீஸுக்கு கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் எல்லாத்தையும் பாக்குறேன். சரி. இவ்வளவு நடந்தோம் ஒரு விட்டு ஒரு செய்தியாளரா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. திமுகவோட அடாவடியை பத்தி இப்ப இத வந்து சாதாரண எளிய மக்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? குரல் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அப்போ இத்தனைக்கும் நான் வந்து இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னா அது நம்ம தனிப்பட்ட விஷயம் வந்து தமிழ் மக்களை பாதிச்சிடக்கூடாதே அப்படிங்கறதுக்காக நான் கொஞ்சம் அடக்கி வச்சேன். ஆனா இப்போ உண்மையில திமுக தோத்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னொரு காரணத்தையும் சொல்லி முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, அதிகாரம் என்பது எப்போதும் வந்து வாரிசாக இருக்கக்கூடாது. வாரிசு இருக்கக்கூடாது. திமுக பாத்தீங்கன்னா பொன்முடி, துரைமுருகன், பாலு பையன், டிஆர் பாலு, அப்புறமா தங்கம் தென்னரசு, இப்ப ஸ்டாலின், இப்போ அவன் பையன், இப்படி எழுதி கொடுத்திருக்கா இவனுக்கு. அப்படித்தான் பண்றாங்க. எழுதி கொடுத்தா ஏன் எளிய மக்களை கொடுக்க கூடாது? நான் கேட்கிறேன். உன் கட்சியில எத்தனை எளிய பின்னணி ஏகப்பட்ட பேர். ஒண்ணு வேணாம். இன்னைக்கு தாவேக்காவுல எதுவுமே இல்லாத சாப்பாட்டு கோழி இல்லாமலாம் வந்திருக்கான். உன் கட்சியில வர முடியுமா? அதுதான் பெரிய மாற்றம். நினைச்சு பார்க்க முடியுமா? பெரிய மாற்றம். திமுக வர முடியுமா? திமுக வந்து அறிவாலயத்துல அங்க போய் பார்க்கலாம், இளைஞர்ல எண்ணத்தை போட்டா ஒரு பிரியாணி பட்டம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு அப்படியே நக்கிட்டு போக வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு அதிகாரமும் கார்பரேட் முதலாளித்துவம் இருந்துச்சு இந்த கட்சியில. எளிய மக்களுக்கு இருக்கணும், மாத்தணும். எப்படி ஒரு முறை நீங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் நல்லா சொன்னாங்க, பாலாஜி எடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த முறை நவாஸ் கிடையாது, அதுக்கு பதிலா அப்துல் ரஹ்மான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த எளிய பின்னணி உள்ள மக்கள் அது மாதிரி திமுக எளிய பின்னணி உள்ள மக்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க. சரி, இதை முடிச்சுட்டா சரி, ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடும். நான் பேசிட்டேன். சரி. அண்ணா திமுக உடைய போகுது, உடைஞ்சிட்டு கிட்டத்தட்ட உடைஞ்சிருச்சுனா லீமா ரோஸ் தான் காரணமா? அதுக்கு என்ன காரணம்? வேற ஒண்ணு. லீமா ரோஸ் அந்த அம்மா வந்து இதெல்லாம் அந்த கட்சிக்குரிய கேவலப்பட்ட கட்சி. சரி. அந்த கட்சியை உருவாக்குனா சசிகலா 40 வருஷம் எங்க போனாரு நீ யாருன்னு கேட்கிறாரு. ஓபிஎஸ் யாருன்னு கேட்கறான். செங்கோட்டையன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், மைத்ரேய எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். ஓகே. அனுப்பிட்டு நீ பழக்கடை வியாபாரி மாதிரி உட்கார்ந்து கத்திட்டு இருந்தா உனக்கு ஏன் ஓட்டு போடும்? பழனிசாமி ஐயா 1 முறை தோக்கலாம், 2 முறை தோக்கலாம், 5 முறை தோக்கலாம், 7 முறை தோக்கலாம், 11 முறை தோத்துக்கலாம், 10 முறை தோக்கலாம், 11 முறை தோத்து, 12ஆம் முறை தோத்து, 2 பார்லிமெண்ட், 2 சட்டமன்றம், ஊராட்சி, மகராட்சி, அப்புறமா நகராட்சி, உள்ளூராட்சி, கிராம பஞ்சாயத்து, இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலையும் தோத்து தோல்வி கண்டு மறுபடியும் நான் நிப்பேன். மறுபடியும் 47 கழுது செஞ்சு கட்டரும்பா 75. இப்ப எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம்
இது ஒரு கழுத தெரிஞ்சு கட்டருமா 47 வந்தாச்சு. சரி. இப்ப 36 பேர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், ஆ. விஜயபாஸ்கர், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ம் எசகி சுப்பையா. ஆ. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்போ அடுத்த கூட்டணி அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஓகே ஆடின காலும் பாடின பாட்டும் சும்மா இருக்காது, இருக்காது. ஓகே சுரண்டின கை சும்மா இருக்காது. ஆமா இங்க வந்து எது சுரண்டலாமா, சொரிஞ்சிட்டே இருக்கும். ஆமா இப்ப சொரியினாமா அப்படின்னு இப்ப வர்றான். ஓகே வந்தா இப்ப அவனுக்கு தேவை இப்ப இருப்பது 20 தான். இந்த ஆமா. 20ல நீங்க சொன்ன மாதிரி 8 சீட்டு இவங்க ஆட்கள் தான். ஆமா காங்கிரஸ் தவிர இடது கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ம் இதுல விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் கம்யூனிஸ்ட்களையும் நம்பலாம், ம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நம்பவே முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க எப்பவுமே கருணாநிதி மேல நம்பிக்கை கொண்டவர்கள். ஓகே ஆமா, அவர்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுது, ஓகே கடவுள் ஒருவனேன்னு சொல்றான். ஆ. இவங்க அதோட சேர்த்து அடிஷனலா சொல்லக்கூடாது, நம்ம முஸ்லீம்கள் நம்ம கூட சண்டைக்கு வந்துருக்காங்க, சரி அப்படிப்பட்ட ஆளுகள். அதனால இப்ப ஒரு 35 பேர் வந்துட்டா நல்லதுன்னு நினைப்பாங்க. ஓகே அந்த 32 பேர் வந்தா தான் ஆட்சி பலமாகும். 156 ஆகும், ஆமா 155 ஆகும். ஆமா அப்படி வரவர்களுக்கு இவருக்கு ஏதாவது கேட்பாங்க. ம் அதனால மொத்தம் 30 பேருக்கு மட்டும் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் வரலாம். ம் இப்போ 9 வந்ததுனால இந்த ரிமைனிங் 25ல இவனு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக இன்று அல்லது நாளைக்கு தலைப்புச் செய்திகளாக வரப்போகிறது. ஓ, காத்திருப்போம். அருமையான தகவல், உண்மையில சரியான அருமையான தகவல். இப்போ வந்து திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து இனி ஃபியூச்சர்லயாவது ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய வேண்டும். ஒருத்தனுக்கு அரசியல் தெரியலன்னா திமுக அழிஞ்சு போச்சுமா, நான் தெரியல திமுக அழியல, அழியல, திமுக அது வந்துகிட்டே தான் இருக்கும். வரட்டும், ஆனா தவற திருத்தணும், தவற திருத்தணும், தன்னை திருத்திக்கிறணும். இந்த துரைமுருகன் போன்ற ஆளுகள் எல்லாம் உடனடியாக வீட்டுக்கு களை எடுக்கணும். எல்லாம் எடுத்து எல்லா இளைஞர்கள், எளிய மக்கள், எளிய பின்னணியில இருந்து நீ கொண்டு வந்து நிறுத்து. ஜெயலலிதா பண்ணாங்க. அதை செய். Anyway. அவங்க தான் செய்வாங்க, வேற யாரும் செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ வந்து இப்போ இதை வந்து கேட்டீங்க சும்மா அவருக்கு கேஷுவலா, இல்ல என்னோட அனுபவம், நம்ம சொன்னது, அப்புறம் இங்க துர்கா ஸ்டாலின் பண்ணது, இப்போ இவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டீங்க. இதுதான் வந்து இன்னைக்கு கள நிலவரம். இந்த கள நிலவரம் நாளைக்கு எப்படி மாறும், எப்படி ஆகும் நம்ம தெரியாது. எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள வகையில் இருக்கட்டும். ஒரே ஒரு சந்தோஷம் என்ன, பிஜேபி பின்னாடி இருந்து ஐயோ அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு தகவல். ஸோ அடுத்த ஒரு காரணம் சந்திப்போம். நன்றி. ஸோ நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.